ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபஸ்ரீ ஜமுனா சேனல். இன்றைக்கி ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க. சயின்ஸ் எக்ஸிபிஷன். அதுவும் இல்லாமல் என்னோடய லைஃப்பில் ஃபஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு மூமெண்ட் என்னன்னா, பேரண்ட்ஸ் மீட்டிங் தாங்க சுபாக்கு வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் நாங்கள் சுபாவோட ஸ்கூலுக்கு போயிருந்தோம். அங்கே குழந்தைங்க எல்லாருமே எல்கேஜிலேருந்து 12th வரைக்கும் அவங்க பண்ண ப்ராஜெக்ட்லேருந்து எல்லாமே அங்கே வச்சுருந்தாங்க. இது பார்க்கும்போது எப்படி தோணுச்சுன்னா, அழகாக குட்டி குட்டியாக அழகாக அந்த பசங்க பண்ணியிருக்கும்போது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. வருங்கால நம்ம விஞ்ஞானிகள் தாங்க சொல்ல முடியும். அவ்வளோ க்யூட்டாக எல்லாமே ஒவ்வொன்றா நம்ம போகும்போது நல்லா ரெஸ்பெக்டோடு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இந்த டெக்கரேஷன் எல்லாமே குழந்தைங்க பண்ணியிருக்கிறது ரொம்ப அழகாக இருந்தது. அதுதான் நாங்கள் ஒவ்வொன்றாமே பார்த்துட்டு இருந்தோம். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம சின்ன வயசில் நம்ம ஸ்கூல் படித்த ஞாபகம் தாங்க எனக்கு வந்தது. அப்போது இருந்தது ஞாபகம் வந்தாலும் சில விஷயங்கள் நமக்கு மறந்து போச்சு. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது புது அனுபவமாக இருந்தது. இனிமேல் சுபாக்கு இன்னும் டிஃப்ரெண்ட்டாக நிறைய சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவும் எனக்கு கிடைச்சிருந்தது. ஒவ்வொன்றா நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா சுபாக்கு ஆஃப் இயர்லி எக்ஸாம் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க்கெல்லாம் பண்ண சொல்லியிருந்தாங்க. சுபாவுமே பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அதனோட வீடியோ நான் உங்களுக்கு தனியாக ஷேர் பண்ணுறேன். சுபா நானே அவங்களுக்கு அவங்க பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்த சின்ன சின்ன விஷயங்கள் கலர் பெயிண்டிங், ஹார்ட்ஸ்லாம் நான் பண்ண வச்சேன். அவங்களுமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதனோட வீடியோ நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன். இதெல்லாம் பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்தது. வாட்டர் ப்யூரிஃபை அந்த மாதிரினால நல்லா பண்ணியிருந்தாங்க. நான் போன உடனே இந்த குட்டி தம்பி அழகாக அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லியிருந்தான். ஒரு எக்ஸ்பெக்டோடு நம்மளை வெல்கம் பண்ணி எல்லாமே பண்ணியிருந்தாங்க. சூப்பராக நல்லா இருந்தது. எல்லாருக்குமே எல்லாருக்குமே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குன்னு என்கரேஜ் பண்ணிவிட்டு, குழந்தைங்க ஒரு மாதிரி டயர்டாக ஆகிட்டாங்க காலையிலேருந்து பண்ணுறதுனால என்னமோ தெரியல. ஓகே தம்பி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இது கலர் சேஞ்சிங் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தான். பட் ஆனால் அதில் லெமனே ஜூஸே இல்லை போல், முடிஞ்சிட்டு இருக்கு போல். சரி போதுண்டா தம்பி வேணாம் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸே முடிஞ்சிடுச்சு. அதனால் அங்கேருந்து அப்படியே கிளம்பி அடுத்தடுத்து நாங்கள் போகும்போது ஒவ்வொரு பிள்ளைங்களும் சின்ன குழந்தைங்க தான், ஆனாலும் அவ்வளோ அழகாக அந்த எல்லோரும் முன்னாடியே கொஞ்சம் ஃபியரே இல்லாமல் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்து பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி தான் நம்மளும் சுபாவுக்கும் இந்த பயம் எல்லாம் அவங்க என்ன படிக்கிறாங்க அப்படின்றத தாண்டி நீ பயம் இல்லாமல் ஸ்டேஜ் ஃபியர் இல்லாமல் நம்ம அவங்கள கொண்டுன்னு போனோம். இந்த மக்கர் பண்ணி படிக்கிறத விட அவங்க புரிஞ்சு படித்தாலே போதும் அப்படின்றதா இருந்தது. பாருங்கள், ஒவ்வொரு விஷயம் எல்லாமே டிஃப்ரெண்ட்டோட மைண்ட் செட்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க எல்லாருமே வருங்காலத்தில் வர ஒரு விஞ்ஞானிகள் தான் சொல்ல முடியுங்க. ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக எல்லாமே பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு முகத்துலேயும் ஒருத்தர் அப்துல் கலாம் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி தாங்க. பாருங்கள், சின்ன குழந்தைங்கலேருந்து எல்லாருமே பண்ணியிருந்தாங்க. உங்கள் வீட்டு குட்டி குழந்தைங்க எல்லாருமே இந்த மாதிரி சயின்ஸ் எக்ஸிபிஷனில் கலந்துருக்காங்களா? அதனோட அனுபவத்தை எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். நாங்களுமே ஃபுல்லாக பொறுமையாக எல்லாத்தையுமே பார்த்துட்டு சுபாவோட மார்க் பேப்பர் எல்லாமே பார்த்துருந்தோம். அவங்களுமே ரொம்ப அழகாக எக்ஸாம் பண்ணியிருந்தாங்க. இந்த 3 மந்த்தில் இவ்வளோ அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும் போதே ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்தது. கடைசியாக அங்கேருந்து நாங்கள் கொஞ்ச நேரம் சுபாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க இல்லையா, அவங்க கூட எல்லாம் பேசிட்டு அப்படியே மதியானம் தான் ஆகிடுச்சிங்க, ஒரு 11:30. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். இவங்க எல்லாமே பெரிய பிள்ளைங்களாக இருக்காங்க, ஒரு 8th படிப்பாங்கன்னு நினைக்கிறேன். சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. கிட்னியோட ஃபங்க்ஷன் எல்லாமே இந்த வயசில் எல்லாமே தெரிஞ்சு எல்லாமே சூப்பராக பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போனதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு குரூப்பாக ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். இப்போ எல்லாருமே அதானே செல்ஃபி எடுத்துக்கிட்டாச்சு. சுபா கூட படிக்கிற அச்சு, கித்தீஷ் எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாரும் கூடவும் அவங்க ஃபேமிலிஸ் சுபா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ஆகுறாங்களோ இல்லையோங்க, அவங்களோட பேரண்ட்ஸு தான் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட் ஆயிடுறோம். அப்படி தான் நாங்களுமே ஃபஸ்ட்டு நாங்கள் போனோடனே நாங்கள் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் எங்களோட சேர்ந்து இந்த சயின்ஸ் எக்ஸிபிஷனை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட அனுபவத்தையும் உங்கள் குழந்தைங்களெல்லாம் பண்ண அனுபவத்தையும் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.